இப்பொழுது இந்த கூட்டணியில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் தான் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ மற்ற கட்சிகள் வந்து எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்காத ஒரு சூழ்நிலையில் 2026 தேர்தலில் உங்களோட இணைவதற்கான சாதகமான நீங்கள் ஏற்கனவே 1.5 வருடம் கால அவகாசம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அந்த வரவேற்பு தெரிவித்த கட்சிகளுக்கும் நீங்கள் ஒரு வரவேற்பு தெரிவிக்கலையே சார், நன்றி தெரிவிக்கலையே சார், அதான் கேட்குறேன். தேவையில்லைங்க. அவங்க நாங்க ஒன்றத்தை பிரகடனம் செய்யறோம், அவங்க வரவேற்கிறாங்க, அவ்வளவுதான். அடுத்த கட்டமெல்லாம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் செயல்ல தான் காட்டணும். சொல்லல நான் காட்டுறது செயல் தான். பாப்போம். ஆமா பாப்போம் சார். இந்த நடைப்பயணத்தோட முக்கிய நோக்கம் என்ன சார் சொல்றீங்க? நடைப்பயணத்தோட முக்கிய நோக்கமா நீங்க பொறுத்துருங்களேன், வெளிப்படுத்துவோம் பாருங்களேன். இதெல்லாம் சொல்லி இருக்கிறோமோ அதெல்லாம் மக்கள் கிட்ட சொல்லுவோம், எடுத்து சொல்லுவோம். இன்னும் உக்கிரமான தீவிரமான ஒரு அரசியலா அது இருக்கும். அந்த நடைப்பயணத்தில் வந்து ஓரளவு இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாமா சார்? நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா அதிகமாக விமர்சிக்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் விமர்சிச்சுக்கிட்டு இருக்கு இதுவரை. அதிமுக வந்து விஜய் தொடர்பான விமர்சனங்கள் எதுவுமே முன்வைக்கலையா சார்? அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? விமர்சனங்களே அல்லது வரவேற்பையோ எதுவுமே அல்ல, அது அந்த கட்சியை பொறுத்தவரையங்க. அது அந்த கட்சியை பொறுத்தவரையும் இப்பதான் அந்த நடைபயணம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த நடைபயணத்துல எல்லாத்துக்குமான பதில் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் இப்போ நம்ம எம்ஜிஆருக்கு பிறகு தமிழகத்தில் அந்த விஜயகாந்த் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு தான் அவரால் அந்த வர முடிஞ்சது. நடிகர் விஜயை பொறுத்தவரையில் ஒரு மாஸ் நடிகராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த வாக்குகளை வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, அது மக்கள் தான் அதை தீர்மானிக்கணும், அந்த ரசிகர்கள் தான் தீர்மானிக்கணும். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இப்போ உள்ள கள சூழ்நிலையில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து எங்கள் 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெறுவோன்னு திமுக அதற்கான பணிகள் இருக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்தவரை நாங்கள் வந்து எங்களோட வாக்கு வங்கி குறையவே இல்லை அப்படின்னு இபிஎஸ் சொல்கிறாரு. ஒரு நாட்டை பொறுத்தவரையில் எங்களோட வாக்கு வங்கி உயர்ந்துகிட்டே இருக்குங்கிறாரு. இதில் எப்படி இவங்க புதுசாக ஏதாவது வாக்குகளை கவர முடியும்னு நினைக்கிறீங்களா, இல்லை புதிய வாக்கு வங்கியை உருவாக்கலாமா? ஏற்கனவே உள்ள கட்சிகளோட வாக்கு தான் வரும்னு நினைக்கிறீங்களா சார்? 1972 எனக்கு வந்துட்டு 16 வயசு. சரி, எம்ஜிஆருடைய கட்சி பிறகுது, அதிமுக பிறகுது. அவங்க திண்டுக்கல் தேர்தலில் போட்டிட்டு முடிவு வர்ற வரைக்கும் யாரும் ஒத்துக்கிறல, அது ஒரு பெரிய போர்ஸ் எம்ஜிஆர். அதுக்கப்புறம் தான் ஜெயிச்சார். அது மாதிரி இதுக்கெல்லாம் பதில் வந்துட்டு ஒரு தேர்தல் தான் சொல்லும். தேர்தல் மூலம் மக்கள் தான் சொல்லுவார்கள். நம்ம வந்துட்டு முன்னாடி சொல்றதெல்லாம் ஏசியங்கள் வரலாற்றுல அப்படி நடந்தது, அவர் மட்டும் தான் சக்சஸ் ஆனாரு, இவங்க எல்லாம் ஃபெயிலியர் ஆனாங்க, அதெல்லாம் வந்துட்டு நம்ம நிறைய அனலைஸ் பண்ணலாம். அது வேற விஷயம். அதே வரலாறு இப்ப நடக்க போறது இல்ல, அப்படியான ஒரு சூழல் இப்ப இல்ல. இப்ப எல்லாம் மாறிய சூழல். இதுல வந்துட்டு மக்கள் வந்துட்டு உறுதியா மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நேரம் இது. எனவே பொறுத்திருங்கள், பார்க்க. 2026 தேர்தலுக்கு இந்த நடைப்பயணத்துக்கு இப்போ நடைப்பயணம் தவிர மற்ற என்ன திட்டங்கள் ஏதாவது அது தொடர்பான அறிவிப்புகள் ஏதாவது வெளிவரும் நினைக்க சொல்றீங்களா சார்? வரும். ஒரு இஷ்யூக்கும் வந்துட்டு அது தொடர்பான விளக்கம், எங்களுடைய தீர்வு, எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்றது எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இன்னொரு சார், நடிகர் விஜய் பொறுத்தவரையில் முக்கியமான ஒரு சில பிரச்சனைகள் மட்டும் தான் அவர் கருத்து தெரிவிக்கிறார். இப்போ நீட் தேர்வு பிரச்சனை, நீட் தேர்வு இருக்கிறார். ஆனால் அன்றாட சந்திக்கக்கூடிய மக்களோட பிரச்சனைகள் வந்து வெவ்வேறாக இருக்குது சார். மழை வெள்ளத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இன்னைக்கு வந்து ஒரு மருத்துவர் மீது ஒரு தாக்குதல் பிரச்சனை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் வந்து அன்றாடம் நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ரியாக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கல, இல்லாட்டா அவருக்கு அதுக்கு தகுந்த அதற்கான ஆலோசனைகள் வழங்கப்படலையா, இல்லைன்னா முக்கியமான ஏதாவது ஒரு பிரச்சனைகள் மட்டும் நம்ம கருத்து தெரிவித்தா போதும் அப்படின்னு இருக்கிறாங்களா சார்? எவ்ரிடே ஏகப்பட்ட பிரச்சனை ஆழமா இல்லை, அதுக்கு ஏன் உண்மைதான் இல்லை. அன்றாடம் ஏற்கப்பட வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் வந்துட்டு கருத்து தெரிவிக்கிறது அப்படின்றத விட ஒவ்வொரு பிரச்சனையினுடைய ஆழத்தையும் அதற்கான காரணிகளை ஆராய்ச்சி அதற்கான ஒரு தீர்வுகளை சொல்லணும் அப்படின்றது தான் வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கம். அதை வந்துட்டு செய்வோம், ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு தான் வரோம். இப்ப அன்னைக்கு வந்துட்டு தீர்மானத்தை நீங்க பாத்தீங்க, 26 தீர்மானத்தை நீங்க பாத்தீங்க. ஆமா, அந்த தீர்மானத்தின் மீது வந்துட்டு எந்த ஒரு கட்சியும் வந்துட்டு எந்த ஒரு தொலைக்காட்சியும் எந்த பெருசா வாதிக்கிற காரணம் என்ன? ஏன்னா நாங்க சிக்கலையும் சொன்னோம், தீர்வையும் சொல்றோம். அப்போ அடுத்த கட்டம் என்னது? அது தொடர்பா நாங்க போராடணும். எல்லாம் பெரிய பெரிய இஷ்யூஸ் எல்லாமே. அப்படியாப்பட்ட இஷ்யூஸ் எல்லாம் நாங்க முன்னெடுத்து வைக்கிறோம். அதான் ரொம்ப முக்கியம். ஒரு கட்சி ஒரு சமூகம் சந்திக்கக்கூடிய பல்வேறுபட்ட பெரிய சிக்கல்களுக்கு எப்படிப்பட்ட தீர்வை முன்வைக்கிறது அப்படின்றதான் பார்க்கணும். அப்படித்தான் நாங்க செயல்படுவோம். அதனால சாதாரண இஷ்யூஸ் எல்லாம் நாங்க மறந்துடுவோம். இன்னைக்கு நடந்த அந்த மருத்துவர் தாக்கப்பட்டது போன்றதோ, இல்ல நேத்து நடந்த அந்த ஒரு ரவுடி கொலை, ஒரு பழக்கடைக்கார அம்மாவை
வெட்டி கொன்றதையும் நாங்க சாதாரணமா கடந்து போக போறதில்ல. எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம், எல்லாத்தையும் நாங்க கேள்வி எழுப்புவோம், நிச்சயமா எழுப்புவோம். நன்றி சார். தாவேக்கா தொடர்பாகவும் அதன் எதிர்கால திட்டங்கள் பயணங்கள் தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்கள் தெரிந்தமைக்கு மிக்க நன்றி. அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையை சந்திப்போம். நன்றி.